கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலக இரட்சகராம் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த திருமண்டல உபவாச கூடுகையில் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். எதற்கு பார்ட்னர்ஷிப் வேண்டாமல் போயிடலாம். ஒரு ஆண் பெண் துணை இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ்ந்துடலாம். லைஃப்பில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஆனால் ஜெபத்திற்கு மாத்திரம் மற்றவர்களுடைய பார்ட்னர்ஷிப், உதவி, அங்கத்தினர்கள் தேவை. அதனால தான் இயேசு கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுது சீடர்களை தட்டி எழுப்பி எனக்காக, இப்போ நான் உங்களை தட்டி எழுப்பணும் இல்லை, எனக்கு வசனம் வரல இல்லையா, தட்டி எழுப்பி கேட்குறாரு, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இப்படிப்பட்ட ஜெப கூடுகை தேவை. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பகுதியில் பெரிய அசைவை உண்டாக்கட்டும். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா ஆயர்மாள்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்கூட்டியே எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான பொன்பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த முதல் கிறிஸ்மஸ் பண்டிகை காலம் இல்லையா, முதல் வருகையை நினைவு கூறுகிற நாம் அவருடைய 2ஆம் வருகையை மறந்துவிடக்கூடாது. வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வருவேன் என்று சொன்னவர் தாமதியார், இதோ வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார். வேதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சயின்டிஃபிக்கலாகவும் சரி, வேதத்தின் பூர்வமாகவும் சரி, வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமாய் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு வாழ்றவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இப்போ ஒரு இக்கட்டான சூழல். ஃப்ரெஷ்ஷான நேரத்தெல்லாம் இல்லை தேவை ஜபத்துக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு வயிற்றுல பெல் அடிக்கிற நேரத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் இங்கிட்ட அங்கிட்ட அங்கெல்லாம் போவாங்க ஜூஸ் குடிக்க. அப்படியெல்லாம் இல்லையோ? இல்லை, பிரைஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தால் உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஏன் சொல்கிறேன்னா, சாப்பாட்டு நேரத்தில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாப்பாட்டில் தான் பாவமே வரும். ஆமாவா இல்லையா? எங்கள் பைபிளில் முதல் பாவமே சாப்பாட்டில் தான் வந்துச்சு. ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து சாப்பிடாதேன்னாரு. சாப்பிடுவேன்னு போய் பறிச்சு லவக்குன்னு ஒரு காக்கா கடி கடிச்சு, இவங்க 2 பேருக்கும் யங் கப்புள்ஸு, நியூலி மேரீடு, லவக்குன்னு சாப்பிடாதேன்னு சொன்ன கனியை பறிச்சுட்டு புருஷன் ஞாபகம் வந்துட்டு நேராக கொண்டு போய் கொடுக்குது. ஹலோ ஹனி, இந்தாங்க கனி. வாங்கி புசித்தார், பிடித்தது 7.5 நாட்டு சனி. இன்னைக்கு வரைக்கும் உண்மையா பொய்யாங்க? முதல் பாவம் சாப்பாட்டில், 2வது பாவமும் சாப்பாட்டில் தான். இல்லை, அது பாவம் இல்லை, பிசாசு பாவத்தை புகுத்த வந்தான். ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊழியத்தை துவக்கும் போது அவன் இயேசுவை ஊழியம் செய்யக்கூடாதபடி தடை போட்டது சாப்பாட்டுக்கான காரியம்தான். சாத்தான் 40 நாள் உபவாசித்து அப்படி வர்றாரு இல்லை, சாத்தான் வந்து கேட்குறான், ஹலோ ஜீசஸ், ஆர் யூ ஹங்கிரி? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எஸ் சாட்டன், எனக்கு கொஞ்சம் போல் பசிக்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த லைனை நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த கல்லைன்னு சொல்லலை, எப்படி? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அவர் சொல்ல ஆகும். நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை இயேசு எமோஷனல்ல சாத்தான் சொன்ன உடனே, ஐயா என்னால் கல் அப்பமா மாற்ற முடியாது, கல்லுகள் அப்பமாகட்டும் சொல்லியிருந்தார்னா உலகத்தில் எல்லா கல்லும் அப்பமா மாறியிருக்கும். மலைகள் கல்லு மலைகள் அல்ல, அப்ப மலைகள். வீடு எப்படி கட்டுவோம்? அப்ப வீடு. அவர் எவ்வளோ ஞானமாக பதில் சொன்னார் தெரியுமா? மரியாதையாக வாய மூடிட்டு ஓடி போயிரு. மனுஷன் சாப்பாட்டில் மட்டும் இல்லை, அவருடைய வசனத்தினாலும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. அதனால் பாவம் பற்றி கொள்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம உட்காந்துருக்குறோம் சாப்பாட்டுக்கு இல்லை.
கொஞ்சம் விழிப்பா சத்தியத்தை கேட்டால் தமிழில் ஒரு குறள் சொல்லுவாங்க, செவிக்கு உணவில்லாத போது. உங்களுக்கு பரவாயில்ல, தூத்துக்குடி மக்களுக்கு குறள் கூட நல்லா தெரியுது. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதனால் இந்த லாஸ்ட்டில் பின்னாலெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்பொழுது செவிக்கு உணவு வயிற்றுக்கு அப்புறமாய் ஈயப்படும். சரியா? அது வரைக்கும் செவிக்கு உணவை நாம் பெற்றுக்கொள்வோம். உண்மையாக கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில், இந்த பண்டிகையை அனுசரிக்கிற இந்த காலத்தில், வருகையை எதிர்கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு போதிக்கின்ற வார்த்தை என்ன? ஒரு வசனத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு தெரிஞ்ச அழகான ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். போதுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இஸ்ரவேல் என்ற தம் சொந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இன்றைக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட புதிய இஸ்ரவேலாய் வந்து அமர்ந்து இந்த ஜபக்கூடுகையில் ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறேன் அருமை சகோதரா, சகோதரி, பெரியோர்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். உன்னுடைய குடும்பம் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. உன்னுடைய சபை என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருக்காக இழந்தவங்க ஒரு நாளும் தரித்திரராகிறதில்ல. நீங்கள் இந்த உபவாச கூடுகைக்கு கொடுத்த அத்துணை நேரங்களையும் கணக்கில் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, சீனியர் சிட்டிசன்ஷிப் மாதிரி பெரியவங்க தான் வராங்க. உண்மையாகவே என் கண்ணு கெட்டின தூரம் பெரியவங்க. நான் நினைக்கிறேன் எல்லாம் ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே தான் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலரை தவிர வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இல்லை, பைபிள் சொல்லுது, முதிர்ந்த வயதிலும் கனி தந்து புஷ்டியும் அது நீங்க தான். உங்களை கர்த்தர் இந்த முதிர்ந்த வயதிலும் பலனாய் சத்தமா ஜெபம் பண்ண 4 மணி நேரம் உட்கார்ந்திருக்க கிருபை செய்தாரே. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் அழகா சொல்லுது, பயப்படாத, நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றின கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். வேதத்தின் அத்துணை வாக்குத்தத்தங்களும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல, சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் கொடுக்கப்பட்ட வாக்குகள். இந்த வாக்கை ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசம். அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் அது சின்ன தேசம் தான். நமக்கு தெரியும் 1947 தான் அது நம்ம உலக மேப்லேயே இடம் பிடிச்சது நமக்கு தெரியும். ஒரு இஸ்ரவேலனும் யூதனும் இல்லை, செதறி போனவங்களை மறுபடியும் ஆண்டவர் கூட்டி சேர்த்து உருவாக்கினார். அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் அது குட்டி தேசம்தான். உலகமே வியக்கிற அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அன்றைக்கு அவங்களுக்கு ஏன் இந்த வாக்கை கொடுத்தார்னு சொல்றேன். ஒரு குட்டி தேசமாக இருந்த இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற மக்கள், முன்னால அசிரியா, இந்த பக்கம் சீரியா, இந்த பக்கம் பாபிலோன், பின்னால ஈஜிப்து, சுற்றிலும் இருக்கிற தேசத்து மக்கள் அருவருப்பாய் எண்ணினார்கள். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இவங்க இருக்கிறவங்க கூடாரவாசிங்க, நிரந்தர வீடு இல்லை, நிரந்தர இடம் இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மலையில் இருப்பாங்க, திடீர்னு ஆற்று அடியில் இருப்பாங்க. இப்படி உலகத்தின் தேசத்து மக்கள் எல்லாம் இஸ்ரவேலை ஒதுக்கி ஓரம் கட்டினார்கள். எல்லோராலும் அருவருக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிறார்கள். இந்த கால சூழல்ல தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடி மனசுல, ஐயோ சுற்றிலும் இருக்கிற தேசத்து மக்கள் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எங்களை வெறுக்கிறார்களே, ஒதுக்குறார்களே, அருவருப்பா எண்ணுகிறார்களே, எங்களை ஒதுக்கி ஓரம் கட்டுகிறார்களே அப்படின்னு கலங்கி போய் இருந்த சூழ்நிலை அறிந்த கர்த்தர் தம்முடைய தீர்க்கனாகிய ஏசாயாவை அனுப்புகிறார். நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, எல்லோராலும் வெறுக்கப்பட்டு, எத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு இருக்கிறோம், அருவருக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கலங்கி இருக்கிற என் ஜனங்களை பார்த்து சொல்லு, எல்லா மக்களும் உங்களை வெறுத்து ஒதுக்கி அருவருக்கலாம், ஆனால் என் பார்வைக்கு நீங்கள் அருமையாயிருக்கிறபடியால் கனம் பெற்றீர்கள். ஏசாயா வந்து வாக்கு கொடுக்கிறான். நீங்கள், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லோராலும் அருவருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று கலங்கி இருக்கிற
கேட்கிற என் ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இன்றைக்கு அதே வாக்கை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க நிறைய வயது முதிர்ந்தவங்க சம்பாத்தியெல்லாம் பண்ணி சொல்லுவாங்க, ஆடி அடங்குற ஒரு ஸ்டேஜ்னு அப்படியெல்லாம் இல்லை, சாரி, என்னென்னா நல்ல ஓட்டங்களை ஓடி நிறைய சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்தெல்லாம் வச்சு வீட்டில் உட்கார்ற ரெஸ்ட் எடுக்கிற காலம். அதுக்காக நான் சொன்னேன்ல, நிறைய காரியங்களை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள, ஐயோ நான் இப்படி ஓடினேன் அப்படி ஓடினேன், குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சேன், என்ன கஷ்டம், ஆனால் என் பிள்ளை என்ன விசாரிக்கலை, என் மருமக என்ன விசாரிக்கலை, என் பேர பிள்ளைங்க என்ன கவனிக்கலை. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அத்துணை உறவுகளாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளாலும் நண்பர்களாலும் இரத்த கலப்பாலும் ஒதுக்கப்படுகிற, ஓரம் கட்டப்படுகிற, நிராகரிக்கப்படுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை என் பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்துவேன். சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் பார்வைக்கு அருமையா மாற்றி கனப்படுத்துவார். ஆண்டவர் பார்வை வேறு, மனுஷன் பார்வை வேறு. ஆர் யூ பிலீவ்? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பார்வை வேறு, மனுஷன் பார்வை வேறு. முதல்ல மனுஷன் பார்வைக்கு வந்துட்டோமா? மனுஷன் பார்வை எப்படி? நீங்கள் ஒரு 10,000 பட்டு சேலை கட்டியிருந்தா, 10 பவுன் நகை கழுத்து நிறைய போட்டிருந்தா, பெரிய காரில் வந்து இறங்குனா, இன்னும் வெள்ளையா இருந்துட்டா உங்களை தேடி வந்து தோத்திரம் போட்டு போவாங்க. ஐயோ போன வாரம் கூட உங்களை பார்த்தேன், நீங்கள் காணலையே சார், போன வாரம் உங்களை தேடினேன் சார். உங்களை தேடல, உங்கள் உயர்வை தேடினாங்க, உங்கள் பணத்தை தேடினாங்க, உங்கள் மரியாதையை பார்க்க நினச்சாங்க. இது தாங்க உலகம். பணம் இருந்தால் மதிக்கும், இல்லாட்டா காலு கீழே போட்டு, நீங்களாம் ரைமிங் சூப்பராக சொல்கிறீங்க. பணம் இருந்தால் உலகம் மதிக்கோங்க, ஆனால் இல்லாட்டா காலு கீழே போட்டு மிதிச்சு நசுக்கும். இல்லை, உலகம் பணம், அந்தஸ்து, மேன்மை, உயர்வு, தாளந்து, அழகு, இவைகளை பார்த்து தீர்ப்பு கொடுப்பது உலகம். ஆனால் பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அழகு இல்லை, மேன்மை இல்லை, வசதி இல்லை, பெரிய பங்களா வீடு இல்லை, கார் இல்லை, எது இல்லை என்றாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, மனுஷன் பார்க்கும் விதமாய் நான் பார்க்கிறவன் அல்ல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பணம் இல்லைன்னா உங்க கூட பிறந்தவங்க கூட வீட்டு பால் காய்ப்புக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம தெருவில் பணக்காரங்களுக்கு நோட்டீஸை வச்சுட்டு ஃபோனில் சொல்லுவாங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா, வசதி இல்லைன்னா, ஐயோ உங்கள் தெருவுக்கு தான் வந்தேன், நான் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன், தயவு செய்து குடும்பமாக, இன்னமும் நான் உங்களுக்கு தெரியாத சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறது தானேங்க, தயவு செய்து குடும்பமாக வந்துருங்க. பணம் இல்லாட்டா, மதிப்பு மரியாதை இல்லாட்டா, அழகு இல்லாட்டா, வசதி இல்லாட்டா கூட பிறந்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க, வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, கூனி குறுகி, கண்ணீர் விட்டு, அசிங்கப்பட்டு நின்னையோ, அதே இடத்தில் கர்த்தர் அவர் பார்வைக்கு உன்னை அருமையாய் மாற்றி கனப்படுத்துகிறவர். இல்லை, நமக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். தெரிஞ்ச சம்பவம் தான். நீ போய் அவங்கள ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு. அந்த வீட்டில் பலி விருந்து கொண்டாட்டம் நடைபெறுகிறது. 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருவன் நிராகரிக்கப்படுகிறான். யாரு தெரியும்? தாவீது. வீட்டில் பலி விருந்து கொண்டாட்டம். நீங்க வாசித்தீங்கன்னா முன்னந்தொடையெல்லாம் சுட்டு எடுக்கப்படுகிறது. இப்போ பலி விருந்துன்னா பிரியாணி, சிக்கன் 65, தந்தூரி, எங்கள் சென்னை ஐட்டங்கள்லாம் வருது, மன்னிச்சுக்கணும் சரியா. இப்போ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னா இதெல்லாம். அப்போ விருந்து கொண்டாட்டம்னா இப்படி தான், 2 படி மாவை போட்டு ரொட்டியை செஞ்சு ஒரு மாட்டை வெட்டி காலு கை தனித்தனியாக பிரித்து சுட்டு எடுத்து திம்பாங்க. அதெல்லாம் இப்போ மாடிஃபை பண்ணி தந்தூரி, கோனில் சுட்டு. எங்கள் சென்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமான கடைகள்லாம் பார்க்கலாம். கோன்லேயே கோன் இந்த அடுப்பு கறி இருக்குல்ல, அதில் சுட்டு எடுத்து கொடுப்பான், உடம்புக்கு நல்லதுன்னு. அது ஆபிரகாமே தின்னுட்டார் அன்னைக்கு. இல்லை, இதே காரியங்கள் தான். இப்படி இந்த வீட்டில் தடபுடலாம் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, விருந்து கொண்டாட்டம். ஒருவன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறான், பெற்றோரால், கூட பிறந்த சகோதர சகோதரிகளால். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் விருந்து கொண்டாடுவீங்களா? விருந்து கொண்டாடுவீங்கன்னா பிரியாணி, மட்டனு இதெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறேன்.
ஆமாண்ணா இப்படி இல்லைன்னா இப்படி. ஏன் சார் எங்கள் பக்கம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் பக்கம்லாம் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இப்படியே. இதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. நானும் சிஎஸ்சி சென்னையில், நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, இந்த மூங்கில் கை உடஞ்சா மூங்கில் கெட்டு போடுவாங்க, அழுங்காமல் இப்படியே திரும்பி இப்படியே போயிடணும். நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சி கோயில்களில் வேற 4-5 வாசல் வச்சாச்சா, அப்படியே வந்து இறுக்கிக்கிட்டு பிடிச்ச சேரையே பிடிச்சிட்டு உட்காருவோம். அது நம்ம உட்காந்து தான் தேஞ்சு போய் கிடக்கும், ஒருத்தனுக்கும் இடம் விட்டுற மாட்டோம். பொம்பளைகளாக இருந்தால் ஏமா 10 வருஷமாக உட்காரன் தள்ளிக்கணும். நாங்கள் ஆம்பளைங்க எங்கள் சீட்டில் ஒருத்தர் சர்ச்சில் உட்காந்தா எந்திரின்னு சொல்ல மாட்டோம், இப்படி திரும்பி முறைப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? மரியாதையாக தள்ளி போயிடும். அவங்க எங்கள் இடத்த விட்டுருவாங்க. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி. அதுவும் நம்ம சிஎஸ்ஐயில் இது தாங்க இன்னைக்கு ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் சபையில் வாயை திறந்து பேசலாம், பாடலாம், தோத்திரம் சொல்லலாம், அல்லேலுயா சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், வசனம் பேசலாம். அல்லேலுயா ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இல்லை இன்னைக்கு இந்த வீட்டில் பலி விருந்து கொண்டாட்டத்தில் ஒருவன் நிராகரிக்கப்படுகிறான். நீங்களாம் சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை விட்டுட்டு நாங்கள் விருந்து கொண்டாட மாட்டோம். கல்யாணி வீட்டுக்கு போனாலும் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. முதல்ல இல்லை நீங்கள் மற்ற வீட்டுக்கு போனால் சாப்பிடுவோம், தான் வீட்டில் செய்ய மாட்டோம். தோத்திரம். ஓகே சரிங்க, எப்படியோ ஒன்று போட்டோம். அந்த காலத்தில் தாய் தகப்பன்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ண இப்போல்லாம் அப்படி கிடையாது. புருஷனே ஃபோன் அடிப்பார், இந்த பாரு ஃப்ரெண்டோட அவர் மட்டும்தான் தனியே நிற்பார், தந்தூரி சாப்பிட ஆசை வந்துடும். இந்த வீட்டுக்கு லேட் ஆயிரும், ஃப்ரெண்டோட சாப்பிட்ருவேன், நீங்கள் சாப்பிட்ருங்க, அந்த சாம்பாரை என்னால் சாப்பிட முடியாது, நான் ஹோட்டலில் தின்ட்டு வந்துடுறேன். இந்த காலங்கள் மாறிடுச்சுங்க. அப்பெல்லாம் தியாகங்கள் நிறைய இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த வீட்டில் நம்ம வரலாமே. இப்போது ஒரு பிள்ளையை விட்டுட்டு விருந்து கொண்டாட்டம். ஊழியக்காரன் சாமுவேல் கூட உன் பிள்ளைகளை வர சொல்லி 7 நிற்குதுங்க, ஹைட்டா வெயிட்டா நல்லா ட்ரிம் பண்ண தாடி, ஜிம் பாடியில் ஒருத்தன் ஹேண்ட்ஸமாக நிற்கிறான் பாருங்க. ஊழியக்காரங்கன்னா 2 ரெக்கை வச்சுக்கிட்டு மேலே இருந்தால் குதிச்சோம். அவங்களும் மனுஷங்க தானே, மனுஷன் என்ன தானே ஓடும். இவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஹைட்டாக வெயிட்டாக அழகா ஸ்மார்ட்டாக இருக்கானே, இவன் தான் ராஜாவுக்கு பொறுத்துன்னு குடுகுடுன்னு ஓடி போய் அபிஷேக தைலத்தை அவன் தலையில் ஊற்றலான்னு நினைக்கும் போது, ஐயோ ஆண்டவத்தை கேட்டுடலான்னு கேட்குறாரு. ஆண்டவரே இவனாக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எடியா மரியாதையா கையை லவக்குன்னு எடுத்துட்டான். என்ன ஆண்டவரே, நாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை இப்பதான் வருது. ஆண்டவர் சொல்றார் 1 சாமுவேல் 16:7, மனிதர்களாகிய நீங்கள் பார்க்கும் விதமாய் நான் பாரேன், நீங்கள் தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவர்கள், ஆனால் நானோ இருதயத்தின் ஆழத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இவர்கள் ஒருத்தரை இல்லை நிராகரிக்கப்பட வேண்டும். தூரத்தில் எல்லா குடும்பத்தால நிராகரிக்கப்பட்ட, ராஜாவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி குடும்ப உறவுகளால் நிராகரிக்கப்பட்ட தாவீதை அழைப்பு கொடுக்கிறாங்க. வேர்வ நாத்தத்தோடு வந்து நிற்கிறாங்க. அவன் தலையில ஆண்டவர் சொல்றார், இவன் தான் எந்த அப்பா அம்மா சகோதர சகோதரிகளால் தகுதி இல்லாதவன் என்று நிராகரிக்கப்பட்டானோ அந்த கூட்டத்தின் கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் தம் பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்தி விட்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, சகோதர சகோதரி, தேவ பிள்ளையே, வயது முதிர்ந்தவர்களே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எந்த இடத்துல அசிங்கப்பட்ட, எந்த இடத்துல கண்ணீர் விட்ட, எந்த இடத்துல அவமானப்பட்ட, அதே இடத்தில் அத்துணை கூட்டத்து மக்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் தம்முடைய பார்வைக்கு உன்னை அருமையாய் கருதி கனப்படுத்துவார். ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாயின்னு. எப்போ இந்த கணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் பார்வைக்கு அருமையாயிருந்து கனப்படுத்தப்பட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற தகுதி என்ன? இன்னைக்கு பைபிள்ல இந்த முழு வேதாகமத்தை கடைஞ்சி எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் பார்வைக்கு அருமையாயிருந்து விசேஷித்த, யாரும் பெறாத கணத்தை பெற்ற ஒரு ஜீவனை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட வாங்க வேதத்திற்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம், இல்லை நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். இந்த லைனை நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள்ல எங்கேயுமே இல்லாத ஒரு வார்த்தை இங்க இருக்குங்க. அதுவும் சேராபீன்களை பற்றி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை தவிர நீங்க வேதத்தில் எங்கேயும் வாசிக்க முடியாது.
இன்னொரு விஷயம், சேராபீன்களுடைய நிலை இந்த 2ஆம் வசனத்தை தவிர வேதத்தில் எங்கேயும் இந்த காரியத்தை வாசிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். சேராபீன்கள் ஆண்டவருக்கு மேலாய் நின்று அவரை ஆராதிக்கிறார்கள். ஏசாயா ஆலயத்தில் ஜெபிக்கிறான், கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். இப்பொழுது சேராபீன்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மேலாய் நின்று அவரை ஆராதிக்கிறார்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதி நாட்களில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாய் லூசிஃபர் ஆண்டவரை ஆராதிக்க படைக்கப்பட்டவன். விடிவெள்ளி இல்லை, இவன் ஆண்டவருக்கு மேல இருப்பேன்னு நினைச்ச உடனே பாதாளத்துல பிசாசா போயிட்டான் இல்லையா? ஆமாண்ணா, இப்படி தலை ஆமா தானே. ஆண்டவர் தம்முடைய மகிமையை எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் கொடுத்ததில்லை. என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன். அன்னைக்கு தூதனை மேல நின்ன உடனே கீழே தள்ளி போட்ட ஆண்டவர் இப்பொழுது வாலண்டியரா இந்த சேராபீன்களை கூப்பிட்டு அவருக்கு மேலாய் இருந்து அவரை ஆராதிக்க வைக்கின்றார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்கு மேலாய் இருந்தது வேதத்தில் மனிதனும் அல்ல, எந்த ஜீவனும் இல்லை. அவர் மேலானவர். ஆனால் ஆண்டவருக்கும் மேலாய் இருந்து அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெற்ற த ஒன்லி ஒரு ஜீவன் யாருன்னா இந்த சேராபீம். ஆங்கிலத்தில் சேராபீம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல சேராபீன்கள். ஏன் இந்த மகிமையை ஆண்டவருக்கு மேல இருந்து கொண்டு அவரை ஆராதிக்கிற கிருபையை கொடுத்தாரு? கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு இவைகளை அருமையாய் கருதினதினால் விசேஷித்த கணத்தை யாருக்கும் மனிதர்களுக்கும் ஜீவன்களுக்கும் கொடுக்காத விசேஷித்த கணத்தை சேராபீன்களுக்கு மட்டும் கொடுக்கிறார். இந்த சேராபீன்கள் யாருன்றதை மட்டும் இந்த ஆண்டவர் பார்வைக்கு அருமையாகி இந்த விசேஷித்த கணத்தை பெற்றுக்கொள்ள தகுதி என்னன்றதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நம்ம கிறிஸ்தவங்க இந்த சேராபீன்கள் கேருபீன்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம எல்லாம் வாயில வந்தபடியெல்லாம் பாட்டு எழுதிடுவோம். இப்பெல்லாம் அப்படி தான், வாயில வந்தபடியெல்லாம் பாட்டு எழுதி பைபிளை தெரியாமலே அர்த்தம் தெரியாமலே பாட்டு. சேராபீன்களுடைய வேலை வேற, கேருபீன்களுடைய வேலை வேற. கேருபீன்கள் என்பது வேறு ஒரு ஜீவன், சேராபீன்கள் என்பது வேறு ஒரு ஜீவன். இந்த இவைகள் எல்லாம் நாம சேர்த்து சேர்த்து கேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கிறதே அப்படி பைபிளில் எங்கேயுமே இல்லை. நீங்க வாசித்திருக்கீங்களா? இல்லை போறதுக்குள்ளே எனக்கு நீங்க எடுத்து காமிக்கலாம். கேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கிறது அப்படின்னு இல்லைங்க. ஒன்லி கேருபீன் மட்டும்தான் அவரை துதிக்குது. சேராபீன் மட்டும்தான் அவரை துதிக்குது. கேருபீன்களுடைய வேலையே தனி. அதுக்கு ஒரு நம்ம தனியாக உட்காந்து அதை தியானம் பண்ணணுங்க, அது ஒரு சூப்பராக இருக்கும். அதனுடைய வேலைகள் வேற. நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிற சேராபீன்கள் என்பது இது. இந்த சேராபீனுக்கு தேவ தூதர்கள் அல்ல. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய பேர் சேராபீன்களை தேவ தூதர்கள் என்கிறார்கள். இஸ் நாட் எ ஏஞ்சல். சேராபீன்கள் தேவதூதர்கள் இல்லை. அவர்கள் முழுக்க முழுக்க ஆண்டவர் பக்கத்திலிருந்து அவருக்கு மட்டும் சொந்தமாக இருந்து அவருக்கு மட்டும் பணிவிடை செய்ய படைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஜீவன் சேராபீன்கள். தூதர்கள் யாரு? மனிதர்களாகிய நமக்கு பணிவிடை செய்ய ஆண்டவரால் படைக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். வேதத்தில் இருக்கா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14. இந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்ய அவரால் படைக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். ஆனால் சேராபீன்கள் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பக்கத்திலிருந்து அவருக்கு மட்டும், இந்த மட்டும்ன்ற லைன் எல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவருக்கு மட்டும் பணிவிடை செய்ய படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் இந்த சேராபீன்கள். சேராபீனை குறித்து வேதத்துல இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை தவிர்த்து நீங்க எங்கே வாசிக்க முடியாதுங்க. ஆனா அதனுடைய பொருள் அடங்கிய பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேராபீன்கள் சொல்லப்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சேராபீனுக்கு ஒரு விளக்கம் நீங்க தேடினா கூட கிடைக்காது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு. ஆனா எபிரேயத்திலிருந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சேராபீன் என்றால், சேராபீம் என்றால் ஃபயரி சர்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க, நெருப்பை வெளிவிடும் பாம்பு. இதை ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எப்படி சொல்வாங்கன்னா ஹா நச்சாஹீம் ஹா சேராபீம் அப்படிம்பாங்க. இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, நச்சுத்தன்மை உடைய நெருப்பை வெளிவிடக்கூடிய பாம்பு. நீங்க நல்லா கவனிக்கணும்.
நான் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண போறேன், அதுக்கு தான் நல்லா கவனிக்கணும்னு சொல்றேன். சேராபீன் என்றால் அதாவது நச்சுத்தன்மையுடைய, விஷத்தன்மையுடைய, நெருப்பை வெளியிடக்கூடிய பாம்பு. ஆக சேராபீன் என்பது ஒரு ஃபயரி சர்பென்ட், ஒரு நெருப்பை வெளிவிடுகிற ஒரு பாம்பு. நீங்க இந்த சேராபீனுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா த பைபிள் ஸ்காலர் சேஸ் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் பாம்பாக சில வேலைகளை செய்ய ஆண்டவர் சித்தபடி பாம்பு ரூபத்தில் இருக்கும், பல நேரங்களில் மனுஷ ரூபத்தில் இருக்கும். இந்த ரெண்டு ரூபத்தில் அது என்ன வேலை செய்யுதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஆக இது நெருப்பை வெளிவிடக்கூடிய பாம்பு. உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த சேராபீனும் நம்ம பைபிள்ல நெருப்பை வெளிவிடக்கூடிய பாம்புன்னு ஒன்று இருக்கு. நான் விளக்கம் சொன்னேன், அதுக்கு பேர் வேற, கொல்லி. அப்பா இப்பதாங்க தோண்டியே இருக்கு. நான் விளக்கம் சொன்னேனே, அப்பமே கொல்லின்னா நெருப்பு இல்லையா? நெருப்பை வாயிலிருந்து வெளிவிடக்கூடிய பாம்பு. சேராபீனுக்கும் கொல்லிவாய் சர்பத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல துஷ்ட மிருகமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்வமும் அப்படியே நிறுத்துங்க. பிறகு நீங்க வீட்டில் வாசிக்கிடுங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அதே ஏசாயா 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பாவம் செய்கிறவனுக்கு, பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுகிறவனுக்கு வரும் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, எதை அனுப்பி நான் தண்டிப்பேன்? மற்ற கிளசிங்கம், பறக்கிற கழுகு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேண்டியது பறக்கிற கொள்ளிவாய் சர்பத்தை, பாவம் செய்கிறவர்களை தண்டிக்க அனுப்புவேன். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன அழகான ஒரு தரிசனம். ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், பாவத்தின் மேல் பாவம் கூட்டுகிறவனை தண்டிக்க பறக்கிற கொள்ளிவாய் சர்பத்தை அனுப்புவேன். ஆக பாவம் செய்யும் போது தண்டிக்க ஆண்டவர் எதை அனுப்புவாராம்? கொள்ளிவாய் சர்பத்தை. அப்படி பைபிள்ல செஞ்சாரா? செய்திருக்கிறார். எங்க? என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள் நீங்க பிறகு வாசிக்கிடுங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தர வழியாய் கானானுக்கு புறப்பட்டு போகிறார்கள். உபாகமத்தில் வாசித்தீங்கன்னா, அவர்கள் போன அந்த வனாந்தரம் மிகவும் பயங்கரமான வனாந்தரமாயிருந்தது. அந்த பயங்கர காஞ்சி போன வனாந்தரத்தில் இஸ்ரவேல் போகும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கானான் இருக்கிறது, ஆனால் அதற்கு முன்பே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து பாவம் செய்ததினால் கர்த்தர் எதை அனுப்புறாரு? கொள்ளிவாய் சர்பத்தை வரவிடுகிறார். இந்த கொள்ளிவாய் சர்பம் அநேக நபர்களை கடித்தது, மரித்து போயிட்டாங்க. சிலர் குற்றுயிராக இருக்கிறாங்க. மோசேக்கு இது பாரம். ஆண்டவற்றை ஜெபிக்கிற, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி வனாந்தரத்தில் செத்து போயிட்டா, நான் கானானுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போட்டோம், அதுவும் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்களே அப்படின்னு வேதனையோடு சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ குற்றுயிராக இருக்கிறவன் சாகாம இருக்கணும்னா நான் அனுப்பின கொள்ளிவாய் சர்பம் என்ற இந்த பாம்பின் ரூபத்தை நீ வெண்கலத்தில் செஞ்சு ஒரு மரக்கட்டையில் தூக்கி நிறுத்து, யாரெல்லாம் பார்க்குறானோ பிழைச்சிருவான். மோசே, நல்லா நீங்கள் கவனிக்கணும், ஒரு கேள்வியை நான் உங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். மோசே இப்பொழுது கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை வெண்கலத்தில் செய்து, ஏன் வெண்கலத்தில் செய்ய சொன்னார் தெரியுமா? அதுக்கும் பைபிளில் நமக்கு ஆதாரம் இருக்கு. அவர்கள் போன அந்த பயங்கர அந்த வனாந்தரம் மலைகள்லேருந்து வெண்கலத்தை வெட்டி எடுக்கிற வனாந்தரம். இன்னொன்று, பாம்பு செய்ய தெரியுமா வெண்கலத்தில்? தெரியும். ஏன்னா கேனியர்கள் என்ற கூட்டம் அவங்க கூட இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொள்ளர்களாய், அதாவது உலோகங்களில் சிற்பங்களை செய்கிறவர்கள் இந்த கேனியர்கள். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியம் நமக்கு பைபிளில் நிறையவே இருக்கு. அந்த மக்களும் கூட இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உலோகத்தை எடுத்து, முதல் செய்யப்பட்ட உலோகத்தின் ஒரு உருவம் எதுன்னா பொன்கன்றுக்குட்டி இல்லை, இதுதான் இந்த வெண்கல சர்பம் தான். இப்போ வெண்கல சர்பத்தை வெண்கலத்தில் செஞ்சுட்டான், கம்பில் தூக்கி மாட்டினா. இப்போ யாரெல்லாம் வியாதி, அதான் அந்த பாம்பு கடிச்சு குற்றுயிராக இருக்கிறவங்க பார்த்து பிழைச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கேள்விங்க, கிறிஸ்தவங்களுக்கு பைபிளில் நிறைய கேள்வி வரணும். ஆமென். ஒரு எங்கே கேள்வி வருதோ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா
அதை ஆச்சரியமாக மாற்றி, ஏன்னா வேதத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த மக்கள் இருதயத்தில் பேசி, ஆகவே பரிசுத்த ஆவியானவரே அதை விளங்கி கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் இந்துலேருந்து வந்தேனா, பயங்கர இந்து குடும்பம், மாந்திரீக குடும்பத்திலேருந்து வந்தேன். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு கொஸ்டின், ரொம்ப நாளாக நான் கொஸ்டின் போட்டு வச்சு தான் ஆண்டவர் நிறைய வருடத்துக்கு அப்புறம் பல காரியங்களை ஆராய்ச்சி எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு என்ன கொஸ்டின்னா, பாம்புன்னா நம்ம கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க, சாத்தான். இப்போ பாம்புன்றது பேரை விட்டுருங்க, சாத்தான் உருவத்தை செஞ்சு நிப்பாட்டி இதை பாரு பிழைச்சிருவேன்றார். என்னைக்காவது உங்களுக்கு கேள்வி வந்துச்சா, இந்த பாம்பு உருவத்தை ஏன் நிறுத்தணும்? ஏன் இயேசு ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டி உருவத்தை தூக்கி நிறுத்திருக்கலாம்ல. புறா பரிசுத்த ஆவி, புறா உருவத்தை தூக்கி நிறுத்திருக்கலாம்ல. வந்துச்சா சும்மானாலும் தலையாட்டக்கூடாது. கொஸ்டின் வந்தால் தலையாட்டணும், இல்லைன்னா ரெண்டாவது பாவம் கூடிடும். கொஸ்டின் வந்துச்சா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பைபிள் வாசிக்கும் போது நிறைய இடத்துல கொஸ்டின் வரணும். எனக்கு வந்துச்சுங்க. ஏன் ஒரு புறா ரூபம் ஆட்டுக்குட்டி ரூபம் வைக்காம ஏன் நாம எல்லாம் பிசாசுன்னு சொல்ற பாம்பை பார்த்து பழைக்கணும்? நீங்க பாருங்க, நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம் பாம்பு பாம்புன்னு. நான் முதல்ல சொன்னதை கனெக்ட் பண்றேன். சேராபீன்களுக்கும் கொள்ளிவாய் சர்பத்திற்கும் கனெக்ஷன் உண்டு, சம்பந்தம் உண்டு. சேராபீன் என்றால் நச்சுத்தன்மை உடைய வாயிலிருந்து நெருப்பை வெளிவிடக்கூடிய பாம்பு. கொள்ளிவாய் சர்ப்பம் என்றால் நெருப்பை வெளியில விடக்கூடிய, மனுஷனை கொல்லக்கூடிய நச்சுத்தன்மையுடைய பாம்பு. ரெண்டும் வேறு வேறல்ல, ஒன்றுதான். நான் முதல்ல சொன்னல, சில நேரங்களில் சேராபீன்கள் பாம்பு ரூபத்திலும் பல நேரங்களில் மனித ரூபத்திலும் இருக்கும் சொன்ன இல்லையா? இது அதற்கு நிறைவேறுகிறது. நான் பிறகு நான் அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன்னு, எந்தெந்த நேரத்தில் எப்படி இருந்து அது பண்ணுகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாம்பை நோக்கி பார்த்து பழைச்சிட்டாங்க இல்லை? நான் மறுபடியும் சொல்றேன், இது பாம்பு இல்லை, சேராபீனுடைய ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் அவர் பணியை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட சேராபீன் என்ற ஜீவனின் ஒரு ரூபம்தான் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம். நினைவில் வச்சுக்கோங்க. அது ஏன் வெண்கலத்தில் செஞ்சு ஒரு மரக்கட்டையில் தூக்கி நிறுத்தணும்? அதுவும் பாம்பு ரூபத்தை. இதுக்கு இயேசு இந்த உலகத்தில் பிறந்து மரிக்கிறதற்கு பிஃபோர் 700 years இந்த சம்பவம் நடந்தது. மோசையின் மூலமாய் ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன ரகசியம் தெரியுமா? ஏன் பாம்பை அனுப்பினார்? அவங்களை கடிக்க, பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க பாம்பு. நம்ம ஏசாயாவில் பார்த்த விதமா இல்ல, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புவேன். அப்போ பாம்பு என்றால் பாவத்திற்கான தண்டனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பாம்பு என்றால் பாவத்திற்கான தண்டனை. ஏன் வெண்கலத்தில் செய்யப்பட வேண்டும்? வேதத்தில் வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பிறகு நீங்க வாசிங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, வெண்கல தோற்றம் உடையவர் தன் கையில் தூக்கு நூலை பிடித்து கொண்டு, ஆக வெண்கல தோற்றம் பைபிள் எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ, வெளிப்படுத்தல வாசிப்போம், வெண்கல தோற்றமுடையவர் சபைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். ஆக வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஒன்று பாம்பு என்பது பாவத்திற்கான தண்டனை, வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு. மரக்கட்டையில ஏன் தூக்கி நிறுத்தணும்? மரக்கம்பத்தில் மரம் எதை குறிக்குது? 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, எவன் கர்த்தரோடு ஐக்கியமுள்ள ஒரு மனிதனை வேதம் மரத்திற்கு ஒப்பிடுகிறது. நல்ல கவனிங்களேன், மூணுத்தையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. பாம்பு பாவத்திற்கான தண்டனை, வெண்கலம் நியாய தீர்ப்பு, மரம் மனுஷ தன்மை. மூணுத்தையும் சேர்த்து சொல்றேன். பாவத்திற்கான தண்டனையாகிய நியாய தீர்ப்பு மனுஷ தன்மையுடைய ஒருவரால் வரப்போகிறது என்பதை இயேசு பிறந்து மரிக்கிறதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால மோசேக்கு இந்த ரகசியத்தை காண்பித்து இந்த மரக்கட்டையில வெண்கலத்துல பாம்பை செஞ்சு தூக்கி வச்சிட்டார் இல்ல? பாவத்திற்கான தண்டனையாகிய நியாய தீர்ப்பு மனுஷ தன்மை உடைய ஒருவரால் வரப்போகிறது, வந்தது. அதுதான் இயேசு தன்னை பற்றியே இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல, எப்படி வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படும் காலம் வரும் என்னிடத்தில். அப்போ நீங்க வரும்போது உங்களை சேர்த்துக் கொள்வேன். தாம் மரணத்திற்கு, தன்னுடைய தண்டனைக்கு இந்த வெண்கல சர்ப்பத்தை ஆதாரமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆக
பாவத்திற்கான தண்டனையாகிய நியாய தீர்ப்பு என்ற இந்த மரணம் மனுஷ தன்மையுடைய இயேசுவால் நிறைவேறினது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் இன்டைரக்டா இந்த வெண்கலத்தில் பாம்பு உருவம் தூக்கி நிறுத்தப்பட்டது. ஆக இந்த வெண்கல பாம்பு என்பது சேராபீனுடைய ஒரு ரூபம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆக அன்றைக்கு வெண்கலத்தில் சேராபீனுடைய ரூபம் இயேசு பிறக்கிறதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால தூக்கி நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அது இயேசுவின் மரணத்திற்கு சாட்சியாயிருப்பதற்காக. நல்ல கவனிங்க. இன்றைக்கு இயேசுவுக்கு சாட்சி யாரு? நீங்களும் நானும். ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனம், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அன்றைக்கு சேராபீனுடைய ரூபம் இயேசுவுக்கு சாட்சியாய் தூக்கி நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி வேறு ஒன்றும் வேண்டாம், நீங்களும் நானும் நடமாடும் சாட்சிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக அன்றைக்கு சேராபீன் அவருக்கு சாட்சியாயிருந்தது என்றால் இன்றைக்கு நாம் அவருக்கு சாட்சியாயிருக்கிறோம் என்றால் இன்றைய சேராபீன்கள் நீங்களும் நானும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அன்றைக்கு சேராபீன் அவருக்கு சாட்சியாய் தூக்கி நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக உண்மை சாட்சியாய் வாழுகிற அத்துணை நபர்களும் இந்நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற சேராபீன்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு, நான் தான் சேராபீன், நம்ம தான் சேராபீன் என்பதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிகாரத்தில், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஒரு கொஸ்டின், கிறிஸ்தவங்க நம்மளை ஏன் ஆண்டவர் கிறிஸ்தவங்களா தெரிந்தெடுத்தார்? அவருக்கு மட்டும் சொந்தமாயிருக்கும்படி தெரிந்தெடுத்தார். ஆமென். சேராபீன்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பணியை மட்டும் செய்வதற்காக சேராபீனை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதின் ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நானும் அவருக்கு மட்டும் சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக நீங்களும் நானும் அவர் பக்கத்தில் அவருக்காக அவருக்கு சொந்தமா மட்டும் இருக்கணும்னு உங்களையும் என்னையும் புதிய ஏற்பாட்டு சேராபீன்களாய் மாற்றி இருக்கிறார். என் அருமை கிறிஸ்தவ சமுதாயமே, சபையே, நீ இன்றைய சேராபீன் தானா? அன்றைக்கு சேராபீன் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமா இருக்க படைக்கப்பட்டது. உன்னை என்னையும் தெரிந்தெடுத்தது அவருக்கு மட்டும்தான் சொந்தமா. இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்துவுக்கு சொந்தமா, கொஞ்சம் உலகத்துக்கு சொந்தமா, கொஞ்சம் ஆண்டவருக்கு சொந்தம், கொஞ்சம் பாவத்துக்கும் சொந்தம், கொஞ்சம் கம்யூனியன் எடுக்க திராட்சை ரசத்துக்கும் சொந்தம், கொஞ்சம் ஆஃப் கோட்டரை அடிக்கிறதுக்கும் சொந்தம், இல்லை கொஞ்சம் அல்லேலியா தோத்திரம் போடுறதுக்கும் சொந்தம், கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தை. சர்ச்சில் 2 கோஸ்தியா சேர்ந்துட்டா கெட்ட வார்த்தை வரும் பாருங்க. வாயில வராத கெட்ட வார்த்தை இந்த பைபிள் அக்கல்ல வச்சுக்கிட்டே பேசுவோம். உனக்கு தான் முதல்ல பரலோக வாசல் திறந்து விட போறாரு. எப்படி சார்? இன்னும் வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இன்றைய சேராபீன்கள் நீங்களும் நானும். அவருக்கு மட்டும் சொந்தமாயிருக்க படைக்கப்பட்டவர்கள். அவருக்கு மட்டும் சொந்தமாயிருக்கிறோமா? ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சேராபீன்கள் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் அவர் பக்கத்தில் இருந்து அவர் பார்வைக்கு அருமையாய் மாறி விசேஷித்த கனத்தை பெற்றார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இன்றைய சேராபீன்கள். அவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பார்வைக்கு அருமையாய் கருதி கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கின்ற தகுதி என்ன? சேராபீன்களுடைய 2 வேலையை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் சேராபீனை படைத்ததின் 2 நோக்கம், அதனுடைய 2 வேலைகள் என்ன? இன்றைய சேராபீன்களாகிய நாம் இந்த பழைய சேராபீன்களிடத்தில் காணப்பட்ட அந்த 2 நோக்கத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கிறோமா? சேராபீனா மாற போறியா இல்லையான்றது உன்னுடைய கரங்களில் விட்டு இருக்கிறார். அந்த 2 தகுதி என்ன? சேராபீனை படைத்ததின் முதல் நோக்கம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆண்டவருக்கு மேலாய் சேராபீன்கள் இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை பாடி ஆராதிக்கிறார்கள். சேராபீனை ஆண்டவர் படைத்தனுடைய முதல் நோக்கம், சேராபீனுடைய முதல் வேலை, ஆண்டவரை துதித்து ஆராதிக்க படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் ஒன்லி சேராபீன்.
ஆண்டவரை துதித்து ஆராதிக்க படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அதனுடைய முதல் வேலை என்ன? ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் தான் சேராபினுடைய முதல் வேலை. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் சேராபின்கள். பைபிள் சொல்லுது, சேராபின்கள் ஆண்டவரை துதிக்கும் போது மனுஷ ரூபத்தில் இருக்கும். நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 6 ரெக்கைகள், 2 ரெக்கைகளால் உடலை மூடி, 2 ரெக்கைகளால் கால்களை மூடி, 2 ரெக்கைகளால் பறந்து, அப்போ தான் காலை கூட வெளியில காமிக்காம உடம்பு எல்லாம் மூடிட்டுன்னா பயபக்தியா அவருக்கு மேல அப்படியே கூனி குறுகி பறந்து ஆராதிக்குது. என்ன அழகான ஆராதனை பார்த்தீங்களா? இல்லை, சேராபீன்களுடைய முதல் வேலை, அது படைக்கப்பட்டதின் முதல் நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க அது அழைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அருமை கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு நாம் சேராபீன்களாய் மாற வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் தகுதி, அத்துணை கிறிஸ்தவர்களும், ஒன் அண்ட் ஆல், அத்துணை கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆலயத்தில் வந்தா வாயை திறந்து பாட்டை பாடணும். அல்லேலியா சொல்றது தப்பு இல்லை, ஆமீன் சொல்றது தப்பு இல்லை, வசனம் பேசுறது தப்பு இல்லை. நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க படைக்கப்பட்ட சேராபீன்கள். அதனால தான் தாவீது இன்டைரக்டா சொன்னான், கர்த்தரை நான் அவர் துதி எப்பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சொல்லாம சொல்றான், நான் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து பாடுற சேராபீன். இல்ல, நமக்கு இன்டைரக்டா எழுதி வச்சிருக்கான், ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் பாட்டை பாடணும், ஆராதிக்கணும், கையுக்கு தட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் அவரை துதித்து ஆராதிக்கிற சேராபீன்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாறுற மாதிரி ஆராதனை கூட மாறி போயிட்டு இல்லை, அப்படி தானே? உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமே தெரியல. நான் சென்னை வாசி, அதனால எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா? நான் முதல் பேண்ட் போட்டது பெல்ட்ஸு 12ஆம் கிளாஸில். மேலேருந்து டைட்டாக கீழே பாவடை மாதிரி இருக்கும். 4 ஆம்பளையாள் ரோட்டில் நடந்து போனால் ரோட்டை கூட்ட வேண்டியதில்லை, நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போது ஃபுல்லாக அப்படி இருக்கும் இல்லை. அது போய் 2 வருஷம் கழித்து மேலேருந்து கீழே வரைக்கும் நேரம் டைட்டாக அப்படி வந்துச்சு. அது போய் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள்லாம் அந்த ஃபிளிட்டு வச்சு சொருகிறீங்கள, எங்கள் பேண்ட்டில் 2 வச்சுக்கிட்டோம், இந்த பக்கம் இந்த பக்கம். இல்லை, எங்கள் கதை தான் சொல்ல முடியும், உங்கள் கதை எனக்கு தெரியல. அது உங்களுக்கே தெரியும், உங்கள் கதை எப்படியெல்லாம் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு, எப்படி குறைஞ்சிக்கிட்டு போச்சுன்னு. ஓகே, இப்படி மாறிச்சா. அது போய் கொஞ்ச நாள் கழித்து ஜீன்ஸ் பேண்ட் வந்துச்சு. அது போய் கொஞ்ச நாள் கழித்து இப்போ 21ஆம் நூற்றாண்டில் கிழிச்சு விட்டுக்கணும். நான் போன வாரம் நாகர்கோவில் கன்வென்ஷன் போயிருந்தேன். ஒரு ஐடி பீப்புள் என் கூட உட்காந்துட்டு வந்துச்சுங்க. பையனுக்கும் தொடையும் காலெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு இருக்கான் பேண்ட்டை, பொண்ணும் கிழிச்சு விட்டுட்டு இருக்கு. இதை பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, முன்னால் உட்காந்துருக்கு, பார்க்க தானே செய்ய முடியும். தொடை கால் எல்லாம். நான் யோசித்தேன், ஆஹா, அப்பெல்லாம் பைத்தியக்காரன் தான் ட்ரெஸ்ஸை கிழிச்சுப்பான். இப்போ நீட்டாக டீசெண்டாக படித்தவங்க நாகரீக உடை கிழிச்சு விட்டுக்கணும். பெண்கள் எல்லாம் இந்த அங்கங்கெல்லாம் வட்டம் போட்டு கிழிச்சு விட்டுட்டு கிடக்கும், பின்னால் முன்னால். குழந்தைக்கே இங்கே ஓட்டை போட்டு தான் வாங்கி கொடுப்பாங்க. அது 18 வயசில் ஓட்டை போட்டால் தான் போடுவேன். யார் அம்மாவும் அப்பாவும் கெடுத்து வச்சது தான் சார். இல்லை, எப்படி இந்த ட்ரெஸ்ஸு கோடு மாறுற மாதிரி ஒர்ஷிப் ஆராதனை மாறி போச்சு. அப்பெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் புதுசாக ஆண்டவர் ஆலயத்தில் வந்தப்பெல்லாம் அழகாக ஒரு மீனிங்ஃபுல்லாக 2 சாங், ஒரு சாராளனா ரோஜம்மா பாட்டு, இல்லை ஒரு சாஸ்திரியார் பாட்டு, ஒரு கீர்த்தனை, ஒரு அப்படியே அழகாக பாடி ஒரு ஜபத்தோடு ஒரு பிரசங்கத்துக்கு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இங்கே மியூசிக் அடிக்க தடக்கு பொடுக்கு டப்பு டப்புன்னு கூத்து கும்மாளோங்க. இன்னைக்கு ஆராதனையாம். இந்த யூடியூப்லாம் தயவுசெய்து போய் பார்த்துறாதீங்க. இதில் நான் யாரையும் குறை சொல்ல, நமக்கு வசனம் தான், நம்ம குறை சொல்ல வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஆராதனை சீரழிக்கிறது கிறிஸ்தவத்தை. ஏன் தெரியுமா? நம்ம மைனாரிட்டி கிறிஸ்டியன் விசுவாசியும் திருந்தலை, என்ன மாதிரி ஊழியக்கானமும் மரம் திரும்பல. எங்க சார் மெஜாரிட்டி வரும், மைனாரிட்டி தான் கிறிஸ்டியானிட்டி. ஏன் தெரியுமா? மனம் மாறுதல் இல்லை. இன்னைக்கு ஆராதனைன்னு ஒரு உபவாசத்துக்கு நிகரானது துதி ஆராதனையா, டான்ஸா, கூத்து கும்மாளமா, ஆடி அடங்குற ஸ்டேஜ். ஒரு விஷயம் சொல்லவா? நாம் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க படைக்கப்பட்ட சேராபீன்கள். துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆனா ஆராதனைகளும் துதியும் தவறான காரியங்களுக்குள்ளே போய்விடக்கூடாது.
அசுத்தமாய் போய்விடக்கூடாது, வல்கரா போயிடக்கூடாது, உலகத்தோடு இணைந்து விடக்கூடாது. நிறைய பேர் ரசிகர் பட்டாலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. சில பாட்டெல்லாம் புதுசு புதுசாக எழுதுவான், டம் டும் டம், ஒரே கூத்து கும்மாலம். அவன் நல்லா ஒரு 4 ட்ரெஸ்ஸு சினிமாக்காரன் போட்டுக்கின்னு ஆடிட்டு ஸ்டேஜை ஏறி இன்றைக்கு கிறிஸ்தவத்தை சீரழிக்கிறார்கள். துதி ஆராதனை என்று சொல்லி இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமானது அல்ல. உங்களுக்கு சொல்லவா, பைபிளில் அழகான வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சகலமும் எக்ஸப்ட் இல்ல. இந்த லைனை நல்லா கவனிங்க, ஆங்கில பைபிளில் வாசித்து பாருங்க. சகலமும் நல் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது. கிறிஸ்டியானிட்டிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும். எக்ஸப்ட் கிடையாதுங்க. எதுவுமே துதி ஆராதனை ஜெபம் இப்படி ஒதுக்கி இல்லை. சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செயல்பட கடவது. நீ துதித்து ஆராதிக்கிறதுல கூட உண்மையாய் ஒழுங்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு பிசாசின் கைக்கூலிகள் பணத்துக்காக, பெயர் புகழுக்காக ஆங்காங்கே எழும்பி கூத்து கும்மாலம், துதி ஆராதனை, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு கிறிஸ்டியானிட்டியை சீரழிக்கிறார்கள். இவங்க எல்லாமே பைபிள் சொல்றபடி பிசாசின் கைக்கூலிகள். வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். ஒரு விஷயத்தை உங்களுக்கு வேதத்தின் விளக்கத்தை கொடுக்கிறேன். 3 தலைமைத்துவத்தை ஆண்டவர் படைக்கிறார். கேப்ரியேல், மிகாவேல், லூசிஃபர். காபிரியேல் நற்செய்தி அறிவிக்கிறவன். மிகாவேல் கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசிடத்திலிருந்து பாதுகாக்கிறவன். 3வது யாரு? லூசிஃபர். அவன் வேலை என்ன? துதி ஆராதனை, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்டவன் லூசிஃபர். 3 பேர்ல யாரு பேயானது? வேலையை சொல்லுங்க. துதி ஆராதனை நடத்தினவர், துதி ஆராதனை நடத்துறவரு பாதாளத்தில் பேயா விழுந்து போனாரு. அன்றைக்கு அவன் எடுத்தான் தீர்மானம், என்ன உமக்கு மேல வந்து துதித்து ஆராதிச்சு பவர்ஃபுல்லா டான்ஸ் போட விடாம தடுத்தீர்லவா, இந்த நிமிஷம் எழுதி வச்சுக்கிடுமையா, இனி ஒவ்வொரு நிமிடமும் உன் பிள்ளைகளை எல்லாம் என் கூட்டத்தில் இழுக்க போறேன். இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கள்ள பிசாசின் கைக்கூலிகள் எழும்பி உலகத்தை எல்லாம் கிறிஸ்தவத்தை சீரழிக்கிறார்கள். உங்க சபையில சேர்த்துறாதீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். லூசிஃபர் உண்டாக்கப்படும் போதுதான் இசையும் படைக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உண்டாக்கப்பட்ட நாளிலே உன் கீத வாத்தியங்கள் உன் மேலதாளங்கள் உன்னோடு படைக்கப்பட்டதே. கேப்ரியேல் மிகாவேல் உண்டாக்கப்படும் போது இசை வரல. நல்லா கவனிங்க. லூசிஃபர் துதி ஆராதனை பண்ண வந்தானே, இவன் படைக்கப்படும் போது இசையும் கூட படைக்கப்பட்டது, உருவாகிறது. நல்லா கவனிச்சுங்க. இவன் பேயா பாதாளத்தில் பிசாசா விழும்போது இசையும் பாதாளத்தில் விழுந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயும் உன் ஆடம்பரமும் உன் மேலதாளங்களும் உன் கீத வாத்தியங்களும் அகாலமான பாதாளத்தில் விழுந்ததே. மனுஷன் படைக்கப்படுறதுக்கு முன்னால 3 தலைமைத்துவத்தை படைக்கிறார். லூசிஃபர் துதி ஆராதனை செய்ய படைக்கப்பட்டவன். இவனோடு இசை உருவாகிறது. இவன் பிசாசாய் விழுந்த உடனே இசையும் பாதாளத்தில் விழுந்து விட்டது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷனை படைக்கிறார். நல்ல கவனிங்களே. ஒழுங்கின்மையான உலகத்தை படைச்சு மனுஷனை உண்டாக்குறார். இப்போ முதல் யார் கையில இசை போச்சு தெரியுமா? இல்லை தெரியல, நான் சொல்லிடுவேன், வேற லேட் பண்ண வேண்டாம். முதல் இசை பிசாசோட உளுந்து போன இசை மனிதன் யார் கையில் போச்சு தெரியுமா? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் பிறகு வாசிங்க 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, காயினுடைய சந்ததி யூபால் இல்ல, அந்த 4 ஆதியாகமம் 4:21 முதல் மனுஷன் யார் கையில் இசை போனது? சபிக்கப்பட்ட, ஆண்டவரை விட்டு தூரம் போன, பிசாசின் கைக்கூலியாயிருந்த காயினுடைய தலைமுறை முதல் இசையை கையில் பெற்றுக்கொண்டது. அன்றையிலிருந்து இசை வந்துருச்சு. நான் தொடக்கமே கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகுதான் இசையை பற்றி தாவீது நம்ம ஆண்டவரை துதிக்கணும், 10 நரம்பு இசை, இது எல்லாம் தீங்குழலோடும் யாழோடும் துதியுங்கள்.
இதுக்கு பிறகு இவைகள் ஆண்டவரை துதிக்க உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பொருள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது. எல்லா வசனத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. ஒன்று வாசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விளங்கிரும். அன்றைக்கு விழுந்து போன லூசிஃபர் இன்றைக்கும் இந்த துதி ஆராதனையை வச்சு ஜனங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து எடுக்கிறான். வெறும் வசனமே இல்லாம வெறும் சினிமா பாட்டை போலவே கூத்து டான்ஸ் சீரழிந்து போகிறது. நீயும் நானும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட சேராபீன்கள். ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறது எப்படி? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, எப்படி ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை சேராபீனை போல துதிக்க வேண்டும். எபிரேயர் 12:28, நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்து, இல்ல பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்கணும். as a கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன், நீயும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற சேராபீன். ஆண்டவரை எப்படி சார் ஆராதிக்கணும்? பயபக்தியா ஆராதிக்கணும். தெய்வ பயம் என்பது என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தெய்வ பயம் என்பது பாவம் எனக்குள் வராமல் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வுக்கு பேர் தான் தெய்வ பயம். பக்தி என்பது என்ன? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சுத்தமான மாசில்லாத பக்தி. பயபக்தினா சேர்த்து சொல்லவா, கர்த்தரனை எப்பொழுதும் பார்க்கிறார் என்ற உணர்வோடு பாவம் இல்லாமல் தன்னை தூய்மையாய் காத்து கொள்றதுக்கு பேர் தான் பயபக்தி. பைபிள் அந்த அக்கிலேயே வச்சுட்டு எடுக்க மாட்டார் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் பாவமாக கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த அம்மா ஜபம் பண்ண, எங்கள் சென்னை, இந்த அம்மா ஜபம் பண்ண தொடங்குனா அப்படியே போகும் பாருங்க. ஆதியாமத்துவைக்கு வெளிப்படுத்தல வந்து லவக்கு ஆமேன் போட்டு முடிக்கும். யார் அந்த ஜபத்தை கேட்டது? கிரியை சுத்திகரிப்பு தேவை. சும்மானாலும் கிறிஸ்தவன் பாரம்பரியம் 50-100 வருஷம் கோயிலில் நான் உட்கார்ந்துருக்கேன், அதனால உனக்கு பரலோகத்தை திறந்து விட்டுற மாட்டாரு. கிறிஸ்தவம் நடக்க வேண்டிய வழியில் கடந்து போக வேண்டும். சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார். சேராபீன்கள் எல்லாம் அவரோடு கூட அவர் பக்கத்தில் இருந்து பரலோகத்தில் அவரை ஆராதிக்க அவரோடு கூட கடந்து போக போகிறோம். அந்த சேராபீனாய் மாற வேண்டும் என்றால் பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பயபக்தி இருக்கா? இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகள்லையும் பயபக்தி இல்லை, சபைகள்லையும் பயபக்தி இல்லை. எப்போ லேட்டா சர்ச்சுக்கு வரலாம், நம்ம ஆளுங்க லேட்டா வரணும். அந்த கோர்வையா சொல்லுங்க. இல்லை உங்களுக்குலாம் தெரியாததாங்க, நான் கற்றுட்டு போனால் அங்கே 4 பேருக்கு சொல்லுவேன்ல, லேட்டாக வரணும், சீக்கிரம் பைபிளை தூக்கிட்டு ஓடி போயிடணும். ஏன்னா அந்த அம்மா கலெக்டர், இது அங்கே போய் 500 பேருக்கு சைன் பண்ண நம்ம ஐயா இருக்கிறாரு. அதுக்கு மேலே கம்யூனியன் எடுத்து நாக்க ஓடி போய் பைக்கை தூக்கிட்டு ஓடிடுவார். சாபம் பிடிக்கும் குடும்பத்தை, ஜாக்கிரதை. என்ன சார் கிறிஸ்டியானிட்டி இது? உன்னாலையும் என்னாலையும் தான் மைனாரிட்டி கிறிஸ்டியன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பும் போது உபவாச ஜபமே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சேமத்தை கொடுக்கணும்னா விசுவாசியம் திருந்தணும், ஊழியக்காரன் மனம் திரும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியையை நாம் கேட்காமலேயே நமக்கு தந்து விடுவார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ ஜெபிக்க துவக்கின போதே அவன் சொல்லல என்ன தேவைன்னு. அன்புள்ள ஆண்டவரே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ துவக்கின போதே என்ன கேட்க போறன்னு தெரியும் தான், வாங்கிக்க. ஏன் தெரியுமா? அவன் தன்னை சீர்படுத்தி கொண்டு பிரேயர் பண்ணதுனால. நமக்கு தேவை பயபக்தியோடு அவரை ஆராதிக்கிற சேராபீன்களா. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நமக்கு தவறான விஷயங்களெல்லாம் நல்லது போல நமக்கு தெரியுது கிறிஸ்டியானிட்டியில். இந்த நீங்கள் பாருங்களேன், நம்ம இப்போது கிறிஸ்மஸ் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு இந்த இது பாடிட்டு கேரல் ரவுண்ட்ஸ் போவோம்ல ஒவ்வொரு வீட்டுக்கா, அப்படி தானே? போகும்போது பாஸ்டர் வருவார், நம்ம கிஃப்டெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம், கேலண்டர் கொடுப்போம், ஜெபம் பண்ணிட்டு வரோம். அப்போ ஒருத்தரை வேஷம் போட்டு கூப்பிட்டு போவோம். யாரை? தாத்தா. அந்த டான்ஸ் இல்லாத கேரல் ரவுண்டு. நான் சொன்னல, தப்பானது எல்லாம் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் நல்லது போல வேஷம் கட்டிக்கிட்டு நிற்குது.
நம்ம நம்ம கூத்து கும்மாளம் போடுறோமே, இந்த சாண்டா கிளாஸை கொண்டு போய், உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவம்? 4ஆம் நூற்றாண்டில் நிக்கோலாஸ் என்ற இங்கிலாந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பாஸ்டர், வெட்க சுபாவம் உள்ளவர், கூச்ச சுபாவம் உள்ளவர், யாரையும் முன்னால மூஞ்ச நின்று பேச மாட்டார். ஆனால் தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறவர். அந்த ஊரில் இருந்த மக்களுக்கெல்லாம் இவர் கூச்ச சுபாவம் இல்லையா, நைட்டில் போய் யார் வீட்டில் என்ன தேவையோ பணத்தை மூட்டை கட்டி வாசலில் ஜன்னல் வழியாக ரொட்டியை போட்டு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு வருவாராம். இப்படி மறைமுகமாக மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவர் தான் பாஸ்டர் நிக்கோலாஸ். 4ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாண்டில் இப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் ஆர்ஃபன் இருந்துச்சான், பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருந்துச்சான். ஒரே ட்ரெஸ்ஸை துவச்சி, ஏன்னா பனி காலம் காயாது, அதை அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு புகை கூண்டு, அங்கே ஸ்காட்லாண்ட்லலாம் புகை கூண்டு நெருப்பு மூட்டி வச்சுட்டு புகை வெளியே போகிறதுக்கு வச்சுருப்பாங்க, அங்கே தான் உட்காந்துக்கிடுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து இதுங்க ப்ரேயர் பண்ணுமா, ஆண்டவரே ட்ரெஸ்ஸு மாற்று ட்ரெஸ் இல்லை, பணம் இல்லை. ஒரு நாள் இவருக்கு ஒரு ஆசையா, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க, இவர் கூச்ச சுபாவம் முகம் பார்க்க மாட்டார்ல, அதனால் புகை கூண்டு வழியாக போட்டு வரலான்னு ராத்திரி வெயிட் பண்ணாராம். அன்னைக்கு அந்த பிள்ளைங்க பார்த்து அவங்க போட்ட பெரிய நீளமான ஒரு சாக்ஸு அடுத்த நாள் போட துவைச்சி அந்த புகை கூண்டுக்கிட்ட அப்படி கெட்டி கிளிப் போட்டு வச்சிருந்துச்சுங்களாம். இவர் நைட்டில் புகை கூண்டு வழியாக போய் பண மூட்டையை போட்டார் பாருங்க, அந்த சாக்ஸ்குள்ளே உளுந்துட்டு. காலையில் இந்த பிள்ளைங்கள்லாம் எழும்பி சாக்ஸ் போடலான்னு பார்த்தா சாக்ஸில் மூட்டையாக தொங்குது. என்னன்னா பண மூட்டை. ஏய், நேற்றுக்கு ஜோம் ஒன்று ஏசப்பா பண மூட்டை கொடுத்துட்டார். அதனால தான் கிறிஸ்மஸ் ட்ரீயில் சாக்ஸ் மாதிரியெல்லாம் தொங்க விடுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் இதுதான் இந்த ரியல் சம்பவம் தான். அதுக்கப்புறம் இவர் வெளியிலேயே முகத்தை காமிக்கல. இந்த நிக்கோலாஸ் இறந்து போயிட்டார், கிறிஸ்மஸ் காலங்களில் இறந்தார். ஜனங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, செயின்ட் ஜான், செயின்ட் மார்க்ஸ்ன்றோம்ல, செயின்ட் பரிசுத்தன்ற பட்டம் கொடுத்தாங்க, செயின்ட் நிக்கோலாஸ். பாருங்க, இவர் மறைமுகமாக இப்படி உதவி செஞ்சதுனால இயேசு தன்னையே தியாகம் பண்ணினார், நிக்கோலாஸோ தனக்கு உள்ளதை தியாகம் பண்ணினார். கிறிஸ்மஸ் காலங்கள் டிசம்பரில் மறிச்சதுனால அவரை கிறிஸ்மஸோட இணைச்சிருவோன்னு கொண்டாந்து இணைச்சி அவரையும் பெருமைப்படுத்த தான் அந்த சாண்டா கிளாஸை அவர் ரூபத்தை காமிக்கக்கூடாதுன்னு மறைச்சாங்க. இன்னைக்கு அது கேலி கூத்தா மாறிடுச்சு இல்லை. அன்றைக்கு அவர் வெட்க சுபாவம் உள்ளவர், இன்னைக்கு அவன் குச்சி பிடிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நம்ம வீட்டில் டான்ஸ் கூத்தாடுவாங்க பார்த்தீங்களா. மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் எதுவெல்லாம் தவறோ அது நல்லது போல தோற்றமளித்து அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் வளர்ச்சி அடைய முடியல. பயபக்தியோடு அவரை ஆராதிக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சேராபீனுடைய அடுத்த வேலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான் ஏசாயா. ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு தேவை, உன்னை தெரிந்தெடுத்தேன். இப்போ ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன். அடுத்த லைன் சொல்றான் பாருங்க, அசுத்தமான மக்களோடு வாழ்கிறவன். என்ன சொல்றான் தெரியுமா? ரியல் லைஃப் ஒத்துக்கிறான். நான் கெட்ட வார்த்தை பேசுறவன், ஆஃபு கோட்டை அடிக்கிறவன், நான் உள்ளொன்று புறமொன்று பேசுற வாய், அசுத்த உதடு உள்ளவன். என் நண்பர்கள் எல்லாம் கெட்டவங்க, கெட்ட அசுத்தவான்கள் நடுவில் இருக்கிறேனே, நான் உமக்காக வர முடியுமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து. இப்போ சேராபீனை அனுப்புறாரு. சேராபீனுடைய 2வது வேலை, அது ஒரு நெருப்பு கட்டையை கொண்டு வந்து அந்த நெருப்பினால் எந்த இடம் பாவம்னு சொன்னானோ அந்த இடத்தை சுடுகிறது. இல்லை, நான் என் அசுத்த உதடுள்ளவன் இப்பொழுது தன் நெருப்பை கொண்டு வந்து அவன் வாயை தொட்டு. தமிழ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா தொட்டுன்னு இருக்காது, லைட் இட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா தழும்பு உண்டாக சுட்டு, தழும்பு உண்டாகும்படி வச்சு. ஆங்கில பைபிள் அழகா இருக்கும். எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில பைபிளில் இதில் உதடை தொட்டு அப்படிதான் இருக்கும் தமிழ் பைபிளில். இப்போ சேராபீனுடைய வேலை என்ன? ஆண்டவர் அனுப்புறார், நீ போ, அவனுக்கு அங்க பாவம் இருக்கு, அந்த பாவத்திற்கு தண்டனையை கொடுத்து விடு, பாவம் போவதற்கு ஒரு வழியை செய். இப்போ சேராபீன் எங்க பாவம் சொன்னானோ அந்த இடத்தை சுட்டு விட்டு கடந்து போய் விட்டது. ஆக சேராபீனுடைய 2வது வேலை என்ன?
பாவத்தை தண்டிப்பதற்காக இந்த சேராபீனை அனுப்புகிறார். அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது பாவம் செய்த ஜனங்களை தண்டிக்க சேராபீன் என்ற கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். ஏசாயா 30 பாவம் செய்கிறவர்களை தண்டிக்க கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். ஆக சேராபீனும் கொள்ளிவாய் சர்ப்பமும் ஒன்றே. புரியுதா இப்ப உங்களுக்கு? சேராபீனுடைய இரண்டாம் வேலை என்ன? அது பாவத்தை தண்டிப்பதற்காக. ஆராதிக்கும் போது மனுஷனாய் இருக்கிறது, பாவத்திற்கான தண்டனையை கொடுக்க அதை அனுப்பும் போது இப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பமாய் பாம்பாய் வருகிறது. இதனுடைய ரூபம் மாறுகிறது. ஆக சேராபீனுடைய இரண்டாம் வேலை அது பாவத்தை தண்டிக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் சேராபீன்களாய் மாற வேண்டும் என்றால், ஒன்று பயபக்தியோடு அவர் ஆராதிக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் பாவத்தை நாம தண்டிக்க முடியாதுங்க, ஆனா பாவத்தை கண்டிக்கலாம், பாவத்தை கண்டனம் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டின் சேராபீனாய் நீ மாற வேண்டும் என்றால், அவர் பார்வைக்கு அருமையாயிருந்து கனம் பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இரண்டாம் தகுதி பாவத்தை கண்டிக்கிற, பாவத்தை கண்டனம் பண்ணுகிற சேராபீனாய் நாம் மாற வேண்டும். இன்னைக்கு பாவம் கண்டிக்கப்படுதா? இன்னும் பாவத்தோடு தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் அதே கெட்ட வார்த்தை, அதே குறை சொல்ற புத்தி இல்லை. இந்த சண்டே இந்த கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு கொடுப்பாங்க. நம்ம சர்ச்சு அம்மா 2 கேக்கை கையில் வாங்கிக்கிடும். வாங்கிட்டு தின்னுக்கிட்டே காலையில் பைபிளும் கையுமா போகும்போதே சொல்லும், கேக்கு கொடுத்தானுங்களாம், கேக்கு நல்லாவே இல்லை, போன கமிட்டி கொடுத்துச்சில்ல கேக்கு, வாய் இல்லாமல் பண்ணிடுவார், ஜாக்கிரதை. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுடைய உச்சம் தலையை உடைப்பார். வெரி கேர்ஃபுல். ஆலயத்தில் உட்காந்துட்டு போகும்போது பரிசுத்தமாக பேசிட்டு போ. இன்னும் குறை பேசுகிற பாவம் கண்டனம் பண்ணப்படல. கிறிஸ்தவன் சொல்லணும், நான் கிறிஸ்தவன், கெட்ட வார்த்தை பேச இடம் கொடுக்க மாட்டேன், அசுத்த போதை வாயில வர இடம் கொடுக்க மாட்டேன், சண்டை போட இடம் கொடுக்க மாட்டேன். அதாங்க பாவத்தை கண்டனம் பண்றது. பாவத்தை கண்டிக்கிற, கண்டனம் பண்ணுகிற சேராபீன். பாவத்தோடு ஒத்து ஊதக்கூடாது, பாவத்தை அக்செப்ட் பண்ணி பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது, பாவத்தை கண்டிக்கிற, கண்டனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாவத்தை கண்டிக்கிற, கண்டனம் பண்ணுகிற சேராபீனா இருக்கணும்னா முதல்ல நம்ம பாவம் சுடப்படணும். ஏசாயாவை பயன்படுத்துறதுக்கு முன்னால அவனுடைய பாவத்தை சுடுகிறார். சுடப்பட்ட ஒன்றுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலி. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு ஆடை கொண்டு போவாங்க, நிறைய ஆடை கொண்டு போவாங்க, நிறைய ஆடுகள் ஆண்டவர் ஆலயத்தில் வெளியே நிற்கும். ஆனால் ஆல்டரில், வெண்கல பலிபீடத்தில் சந்து சந்தாய் வெட்டி சுட்டெரிக்கப்படுகிற, நெருப்பை வச்சு கொளுத்தி சுட்டெரிக்கப்படுகிற ஆடு மட்டும்தான் அந்த சாம்பலை ஆல்டரில் கொண்டு போவாங்க. அந்த ஆடை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நிறைய ஆடுகள் வரும், ஆனால் பலிபீடத்தில் சுட்டெரிக்கப்படுகிற ஆடு மட்டும்தான் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆடு. அதனால தான் பாடுறோம், பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேலை நீ ஆலயத்துக்கு வர்ற ஆடா இல்லை பலிபீடத்தில் ஏற்றப்படுகிற சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட ஆடா? இன்னும் ஆலயத்தில் கூட்டம் கூட்டமாக வருகிற ஆட்டை போல இருக்கிற சகோதரா சகோதரி, பாவம் கண்டனம் பண்ணப்படணும், கண்டிக்கப்படணும். ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா தப்பு. இந்த பாவத்தை பாலிஷ் பண்ணி பூசி மொழுகவே கூடாதுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உன் வாழ்க்கை சரியில்லை, நீ விபச்சாரம் பண்ற, நீ வேசித்தனம் பண்ற, நீ குடியாரன், ஆண்டவர் சொல்றாரு தப்பு செய்யாத. பாவம் கண்டனம் பண்ணோன்னா என்னுடைய பாவம் சுடப்பட வேண்டும். சுடப்பட்ட, சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட ஆடாக பலிபீடத்தில் ஏறி விட்டோமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த பாவத்தை கண்டிக்கிற, கண்டனம் பண்ணுகிற, பாவம் சுடப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான் நீ சேராபீனாய் மாற முடியும். ஆண்டவர் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட சொல்வார், நீ முதல் வெண்கல பலிபீடத்தை உண்டாக்கு, த ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஆல்டர். மோசே உண்டாக்கிட்டான். மோசையும் ஆரோனியும் விலக சொல்லிட்டு இப்பொழுது ஆண்டவர் அந்த ஆல்டர்ல நிறைய கட்டைகளை வைக்க சொல்றார். வச்சுட்டான் மோசே. இப்பொழுது ஒரு காளையை வெட்டி வைக்க சொல்றார், வச்சுட்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே ஆரோன் விலகிக்குங்க. விலகியாச்சு. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினார், குபுக்கு என்று பத்தி எரியுதுங்க. வேதத்தில் இருக்கு.
இந்த அக்கினிக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆல்டர்ல ஆண்டவர் அனுப்பின அக்கினி. ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த அக்கினிக்கு பேர் தேவ அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மோசே ஆரோன் பயந்தாங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அக்கினியின் கங்கை எடுத்து ஒரு நெருப்பு சட்டியில போட்டு பாதுகாத்தவை. இனி காலாகாலங்களில் இதுதான் தேவ அக்கினி. இதை கொண்டுதான் தூபம் போடணும், இதை கொண்டுதான் விளக்கேற்றணும். வெளியிலிருந்து கொண்டு வந்துட்டா அதுக்கு பேர் அந்நிய அக்கினி. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இறங்கின அந்த தேவ அக்கினியை மோசே பாதுகாக்கிறான் உள்ள. கொஞ்ச நாளுக்கு பிறகு ஆரோனுடைய பிள்ளைங்க 2 பேர், நாதாப் அபியூ, வெளியிலிருந்து அந்நிய அக்கினியை கொண்டு ஆலயத்தில் என்ட்ரு ஆகும்போது தேவ சமூகத்தில் அக்கினி புறப்பட்டு பட்சித்து போட்டது. கறிக்கட்டையா விழுந்தாங்க. ஏன் தெரியுமா? தேவ அக்கினிக்கு மட்டும்தான் தேவனிடத்தில் அனுமதி உண்டு. அந்நிய அக்கினி தேவனோடு இணைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை, அது நிராகரிக்கப்படும். ஆமென். ஏன் இந்த சம்பவத்தை வச்சிருக்கார் தெரியுமா? பக்தி உள்ள, பரிசுத்தம் உள்ள, பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிற ஒரு தேவ மனிதனுக்கு பேரு தேவாக்கினி. இன்னும் அதே பாவத்தோடு, அதே அசுத்தம், அதே கெட்ட வாழ்க்கை, நம்ம பாசையில் சொல்லணும்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு வாழ்றவனுக்கு பேரு அந்நிய அக்கினி. நீ அந்நிய அக்கினியாயிருப்பாயே, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ ஆலயங்கள் சீரழிஞ்சி சீர்கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய சபைகள்ல அநேக அந்நிய அக்கினிகள் இருந்து சீரழிக்கிறது. இந்த அந்நிய அக்கினி எல்லாம் வெளியேறினாதான் தேவ அக்கினி ஆலயத்திற்குள் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. கொஞ்சம் குத்துதோ? இதாங்க உண்மை. பரிசுத்தமாய் வாழுகிற, பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு தேவ அக்கினியாய் நீ இருக்கியா? இன்னும் அதே பாவத்தோடு, அதே சண்டை, அதே குருப்பீசம், அதே கெட்ட புத்தி, அதே கெட்ட பார்வை, அந்நிய அக்கினியாய் இந்த வளாகத்தை விட்டு போய்விடாதே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். சேராபீனை தன் பார்வைக்கு அருமையாய் மாற்றி தனக்கும் மேலாயிருந்து கனப்படுத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் சேராபீனாய் மாற்றி கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற, பயத்தோடு அவரை ஆராதிக்கிற சேராபீனாய், பாவத்தை கண்டிக்கிற, தனக்குள் இருக்கிற பாவத்தை சுட்டெரித்து போடுகிற சேராபீனாய் நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து கடந்து போகலாம். எத்தனை நபர்கள் நான் சேராபீனா மாற விரும்புகிறேன்? நம்ம உபவாச ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்துட்டோம். உன்னுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்படணும்னா வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. சகோதரா, சகோதரி, இன்றைக்கு வேதத்தை கேட்டு அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கொண்ட சேராபீனாய் நீ மாறி கடந்து போ. உன்னை தேவாக்கினியாய் கர்த்தர் பலப்படுத்துவா. நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடியால் கனம் பெற்றாய். விசேஷித்த கனத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எந்த இடத்துல விழுந்து போய், எந்த இடத்துல அசிங்கப்பட்ட அந்த இடத்துல தூக்கி நிறுத்தி அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவாக்கினியாய் மாற்றுவார். ஆண்டவரே, என்னை ஒரு சேராபீனாய் மாற்றும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு இன்னும் போல நான் முழுசா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல மதியான வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இல்லாத இடம் வறுமையாய் கடந்து போகமே ஐயா. பரிசுத்த ஆவியானவர் காலை துவக்கி இந்த நிமிடம் வரைக்கும் எங்களோடு நீர் உலாவி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு நான் நல்லவராகவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த நாளில் வந்த அத்துணை நபர்களோடும் இருந்து எங்களுடைய பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற வாக்கை இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்து அந்த வாக்கை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போன இடத்துல, நாங்கள் கூனி குறுகி நின்ற இடத்துல கர்த்தர் எங்களை தூக்கி நிறுத்தி உமக்கு ஆண்டவரே பிரியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை கனப்படுத்துகிற சேராபீனாய் கர்த்தர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அர்ப்பணித்த அத்துணை நபர்களும் தெய்வ ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும், தெய்வ அக்னியாய் கடந்து போகட்டும் ஐயா. அந்நிய அக்னியாய் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த வேளையில தேவ அக்கினியாய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேராபீனாய் கடந்து போகட்டும் ஐயா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்போம். இல்லாதவைகள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவைகளாய் மாறட்டும். என்னென்ன பாரத்தோடு துன்பத்தோடு துக்கத்தோடு மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டாரா என்று ஏங்கி இருந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். இனி துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, வறுமை இல்லை, இனி வியாதி இல்லை, அலறல் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஏசாயா 43:18-19 உனக்காக முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, இதோ உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியில் ஆறுகளை உருவாக்குவேன் என்றவர் எங்கள் மக்களுக்காய் பெரிய காரியத்தை செய்வீராக. எதற்காக காத்திருக்கிறார்களோ அந்த நன்மை கிடைக்கட்டும் ஐயா. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உன் வெட்கத்திற்கு பதில் இரட்டத்தனையான பலன் உன்னை தேடி வரும். உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்ற வாக்கு நிறைவேற்றப்படட்டும் ஐயா. எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு தந்தருளுவேன் என்றவர் பெரிய காரியத்தை உமது மக்களுக்காக செய்வீராக. இல்லாத எல்லாம் இருக்கிறவைகளாய் மாறட்டும் ஐயா. 90 சொல்லுகிறது, நீ துன்பத்தை கண்ட வருடத்திற்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மக்கள் அந்த சந்தோஷ மகிழ்ச்சியை இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். சேராவீன்களாய் புறப்பட்டு போகட்டும். தேவ அக்கினிகளாய் கொழுந்து விட்டு எரியட்டும் ஐயா. வரப்போகிற புதிய நாளை கண்டு ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த ஜெப கூடுகை வருகிற நாட்களில், வருகிற வருடத்தில் இன்னும் நேர்த்தியாய், இன்னும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு குழுவாக, கூடுகையாக இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா. ஆசீர்வதித்து அனுப்பும். துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.